நாளை காலை 10 மணிக்கு சிறப்பு விமானம் மூலம் டெல்லி செல்கிறார் முதல்வர் விஜய். மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடியை முதல்வர் விஜய் சந்திக்க நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். நாங்களும் பொறுத்திருந்து ஒவ்வொன்றாக செய்து வருகிறோம். எங்களுக்கு உரிய அவகாசம் தர வேண்டும். குற்றங்கள் நடைபெறும் போது உடனுக்குடன் முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுக்கிறார் என பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்விக்கு செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆனந்த் முன்னிலையில் இசக்கி சுப்பையா தாவேகாவில் இணைந்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தது அவர்களின் ஜனநாயக உரிமை என தெரிவித்த செங்கோட்டையன், தாவேகாவை பொறுத்தவரை குதிரை பேரம் நடக்கவில்லை என உறுதியாக கூறியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கர்நாடகா எந்த விதத்திலும் மீறக்கூடாது என பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் 4 பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பில் 3 மொழிகள் கட்டாயமாக்கப்படும் திட்டத்தை 2029-30ஆம் கல்வியாண்டில் இருந்து மட்டுமே அமல்படுத்த வேண்டும். மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தாவேகா ஆச்சரிய குறிகளே, அதிமுகவை சீண்டி பார்க்க வேண்டாம் என தாவேகாவுக்கு அதிமுக தெரிவித்துள்ளது. பீனிக்ஸ் பறவை போல மீண்டு வரும் வரலாறு அதிமுகவுக்கு உள்ளதாக கூறியுள்ளது. எஞ்சிய எம்எல்ஏக்களை தக்க வைப்பது மற்றும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து தனது ஆதரவு நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களுடன் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தற்போது தீவிர அவசர ஆலோசனை மேற்கொண்டார். பெரம்பலூர் குன்னத்தில் திமுகவை கண்டித்து விசிகவினரும், விசிகவை கண்டித்து திமுகவினரும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டனர். போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி விசிக மற்றும் திமுகவினர் கூடிய போது ஒருவரை ஒருவர் கற்கள், குச்சிகளை வீசி தாக்கிக் கொண்டனர். போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். குரு பேற்றியை ஒட்டி குரு பரிகார ஸ்தலங்களில் முதன்மையானதான திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி குரு பகவான் கோயிலில் திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ந்ததை முன்னிட்டு மயிலாடுதுறை வதானீஸ்வரர் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அமெரிக்காவில் பல்பொருள் அங்காடியில் பணிபுரிந்து வந்த இந்திய வம்சாவளி பெண் கொள்ளை முயற்சியை தடுக்கும் போது சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். 2ஆம் உலகப் போரை விட நீளும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா அனைத்தையும் செய்ய தயாராக உள்ளது என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெயிலின் தாக்கம் குறையும் வரையில் வகுப்புகளை தொடங்கக்கூடாது, பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என முன்னாள் பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆரோக்கியமான கருத்து மோதலே ஜனநாயகத்திற்கு அரண். கரமோதலும் கழுமோதலும் ஜனநாயகத்திற்கு முரண் மட்டுமல்ல, மூடத்தனம் என தனது கருத்து தொடர்பாக குன்னத்தில் திமுக விசிகவினர் இடையே மோதல் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி ராசா தெரிவித்துள்ளார். அரசியலில் 15 ஆண்டுகளாக போராடியும் என்னால் சாதிக்க முடியவில்லை. ஆனால் தமிழகத்தில் போஸ்டர் ஒட்டி விளம்பரங்களை வைத்தே முதல்வராகின்றனர். இதை பார்க்கும் எனக்கு பொறாமையாக இருக்கிறது என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியுள்ளார். திமுகவை தனிமையாக்கி அதிமுகவை பலவீனமாக்கும் செயலை தமிழக வெற்றிக் கழகம் யானை பேரத்தில் ஈடுபட்டு செய்து வருவதாக மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி விமர்சித்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் மீதான பதவி நீக்க புகார் மனு நிலுவையில் உள்ள நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் பதவி விலகல் மனுவை ஏற்பதில் மட்டும் இவ்வளவு அவசரம் ஏன் என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டம், ஒழுங்கு, சுகாதாரம், பாதுகாப்பு, மக்களின் அத்தியாவசிய தேவைகள் என அனைத்திலும் கோட்டை விட்டுவிட்டு கமுக்கமாக கோட்டைக்குள் ஒளிந்து கொள்வதுதான் முதல்வர் விஜய் முன்மொழிந்த மாற்று அரசியலா என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் மக்கள் எத்தனால் மூலம் இயங்கும் புதிய அடுப்புகளுக்கு மாற வேண்டும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். சாதாரண எல்பிஜி சிலிண்டர்களை விட மிகவும் மலிவான எத்தனால் மூலம் இயங்கக்கூடிய புதிய கேஸ் அடுப்பு விரைவில் சந்தைக்கு வரவுள்ளது. நெல்லை மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களை கட்டியது. ரூபாய் 4 கோடி வரை ஆடுகள் விற்பனை நடந்தது. தொகுதி மக்கள் நலன் கருதி ராஜினாமா முடிவை எடுத்துள்ளதாக செய்தியாளர்களிடம் பேசிய இசக்கி சுப்பையா தெரிவித்தார்.
பெருந்துறை அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பெருந்துறை அதிமுகவினர் ஜெயக்குமாரின் புகைப்பட பதாகைகளை செருப்பால் அடித்தும் காலால் மிதித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அம்பாசமுத்திரம் அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் அளித்தார். இதுவரை அதிமுகவில் 3 எம்எல்ஏக்கள் பதவி விலகிய நிலையில் தற்போது எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. மேகதாதுவில் நிச்சயமாக அணை கட்டியே தீருவோம், தமிழக அரசு என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை ஏமாற்றியிருக்கிறது தாவேக அரசு. இது விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் அநீதி, மாபெரும் நம்பிக்கை மோசடி என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்தார். கட்சித்தாவல் புகார் உள்ள எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி தரப்பு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கூட்டணி கட்சியாக நிச்சயம் நாம் அவருக்கு துணை நிற்போம். ஆனால் தாவேக தேர்ந்தெடுக்கும் அனைத்து வழிமுறைகளையும் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க முடியாது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூறினார். பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது ஏமாற்று வேலை என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற பித்தலாட்டத்தை தொடர்ந்து பயிர்க்கடன் தள்ளுபடி என்பதும் ஒரு ஏமாற்று வேலை என்றார். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விஞ்ஞான ஏமாற்று வேலையை அரங்கேற்றியுள்ளது. ஏற்பிடித்து விழுத விவசாயி என்ற முறையில் சொல்கிறேன். விவசாயிகளை ஏமாற்றும் எந்த ஒரு அரசும் நிலைத்ததாக சரித்திரமே இல்லை என்று பழனிசாமி விமர்சித்தார். ராணிப்பேட்டை, ஆற்காடு, கனியம்பாடி தாலுகா கிழக்கு தாவேகா ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். செங்கல் சூளை உரிமையாளர்களிடமிருந்து விஜயகுமார் மாமூல் கேட்டதாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் வீசும் வெப்ப அலையை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பை தள்ளி போட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் R3 பிரிவின் கீழ் பிரெஞ்சு மொழியை புதுச்சேரிக்கான ஒரு வட்டார மொழியாக கருதி சிறப்பு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கடிதம் எழுதியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு, பெட்ரோல் விலை உயர்வு என மக்கள் பிரச்சினைக்கு மௌனமாக இருப்பது ஏன் என உதயநிதி எடப்பாடி பழனிசாமிக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் நாகை, தஞ்சாவூர் இடையே திருவாரூர் பைபாஸில் 4 வழிச்சாலை அமைக்க ரூபாய் 1427.61 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள சஞ்சு எல்லைச்சாவடி சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்குள்ள போர் மியூசியத்தை பார்வையிட்டார். சமையல் செய்யாத காரணத்துக்காக மனைவி விவாகரத்து செய்ய முடியாது என மும்பை ஹைகோர்ட் கணவன்மார்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது. மேலும் அவரை பணிப்பெண்ணாக பார்க்கக்கூடாது, அவர் கட்டாயம் வீட்டு வேலை செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கக்கூடாது என கூறியுள்ளது. சுற்றுச்சூழல் தினமான ஜூன் 5 மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் இயங்கும் புதிய பிளக்ஸ் ஃபியூவல் காரை டெல்லியில் அறிமுகம் செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கோண்டா மாவட்டத்தில் உள்ள ஒரு மின் நிலையத்தில் கடும் வெயிலால் டிரான்ஸ்பார்மர்கள் செயலிழந்துவிடக் கூடாது என்பதால் தண்ணீர் ஊற்றியும் ஃபேன் வைத்தும் அதனை குளிர்வித்து வரும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேற்குவங்க மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 91 திரிணாமுல் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திருப்பதி தாத்தையா குண்டா கங்கையம்மன் கோயிலில் அம்மனுக்கு 50 லட்சம் ரூபாய் பணத்தில் அலங்காரம் செய்யப்பட்டது. பக்தர்கள் திரளாக வந்து அம்மனை தரிசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டும் ஒரு தேரை இழுத்தனர். திருச்சி உறையூர் பஞ்சவர்ணசாமி கோயில் வைகாசி தேர்விழா 5ஆம் நாளில் பஞ்சவர்ணேஸ்வரர் மற்றும் காந்திமதி அம்மை ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஆதி ரத்தினேஸ்வரர் கோயில் வைகாசி விசாக விழா 5ஆம் நாள் சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் சவுந்தரநாயகி சமேத அக்னீஸ்வரர் கோயிலில் குரு பெயர்ச்சியையொட்டி சிறப்பு பூஜை நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். எந்த சூழலிலும் தாவேக அரசு கவிழ இடம் கொடுக்க மாட்டோம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரையில் இறந்தவர் உடலை எலிகள் கடித்து குதறியதால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மதுரை ஏழுமலை குன்னுவார்பட்டியில் கனமழைக்காக மரத்தடியில் ஒதுங்கி நின்ற பெண்கள் 3 மின்னல் தாக்கியதில் இறந்தனர். ஒருவர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பற்ற பணிச்சூழல் நிலவுவதாக கோரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 141 டாஸ்மாக் கடை ஊழியர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
இளம் தலைமுறையினரை கவரும் வகையில் புதுச்சேரியில் முதல் முறையாக ஜிப்மர் வளாகத்தில் ஜென்சி தபால் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு வேண்டும், காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் டாஸ்மாக் ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் மேற்கொண்டுள்ளனர். அதிமுகவிற்கு துரோகம் செய்பவர்களை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா சும்மா விடாது என்று விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் பசுபதி தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் பெருங்கோட்டூரில் ஆடு மேய்க்க சென்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 62 வயது முருகனுக்கு 10 ஆண்டு சிறை விதித்து தென்காசி மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழக அரசால் குறைந்த அளவு பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரத்தில் விவசாய சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வைகாசி விசாகத்தையொட்டி திருச்செந்தூர் நெல்லை இடையே வரும் 30ஆம் தேதி சிறப்பு முன்பதிவில்லா ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோவை ரத்தினபுரியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி திடீரென காணாமல் போனார். ரத்தினபுரி போலீசார் வெள்ளக்கோவில் பேருந்து நிலையம் அருகே சிறுமியை மீட்டனர். தமிழக அரசு அறிவித்துள்ள பயிர்க்கடன் தள்ளுபடியால் விவசாயிகளுக்கு பயனில்லை என கூறி தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியானதாக அரசு இதழில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 4000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 400 குறைந்து ஒரு சவரன் 1,17,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 50 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 14,730 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் ரூபாய் 295க்கு விற்கப்படுகிறது. அபிதாபி சென்னை இடையே இன்று காலை 10:25 மணிக்கு இயக்கவிருந்த இண்டிகோ விமானம் இயந்திர கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. திருவள்ளூரில் அடிப்படை வசதி கேட்டு அத்திப்பட்டு HPCL டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் 100க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகளை நிறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை கோடியக்கரையில் இருந்து மீன்பிடிக்க சென்ற பாலமுருகனுக்கு சொந்தமான படகு கவிழ்ந்ததில் நடுக்கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவர் மாயமானார். மீனவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பக்ரீத் பண்டிகை முகூர்த்தம் வார இறுதி விடுமுறை தினங்களை முன்னிட்டு மே 26 முதல் 30 வரை 4195 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னையில் CNG எரிவாயு 1 கிலோ ரூபாய் 91.50க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது ரூபாய் 2 உயர்ந்து 93 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள், டீசல் லிட்டருக்கு 23 காசுகள் அதிகரித்தன. சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 108.1க்கும் டீசல் விலை 99.78க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்று கோவை, திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். இதனால் இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி சிவகிரியில் விவசாயி இறந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் இன்ஸ்பெக்டர் உட்பட 2 காவலர்கள் மீது தற்கொலைக்கு தூண்டுதல் உட்பட 4 பிரிவுகளில் வழக்கு பதிந்து சஸ்பெண்ட் செய்து நெல்லை சரக DIG உத்தரவிட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என கனடா பிரதமர் மார்க் கார்னி தகவல் தெரிவித்தார். ஈரானின் பண்டர் அபாஸ் நகர் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஏவுகணை ஏவுதளங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நடிகை சோனா சமீபத்தில் அளித்த பேட்டியில் இயக்குநர் விக்னேஷ் சிவன் சில ஆண்டுகளாக என் ஆபீஸில் வேலை செய்தார். நயன்தாரா சினிமாவில் பல அடி வாங்கி முன்னேறியவர். அவர் மீது மரியாதை இருக்கிறது. அதனால் விக்னேஷ் சிவன் பற்றி பேச மாட்டேன். அதற்காக அவர் கெட்டவன் இல்லை. என்னை மறந்துவிட்டார் என்ற ஆதங்கம் உள்ளது. சினிமாவில் பணத்தை இழந்தால் அழுவேன், நண்பர்களை இழந்தால், துரோகங்களை சந்தித்தால் ரொம்ப கஷ்டப்படுவேன் என கூறியுள்ளார். நடிகர் ரவி மோகன் பழனி முருகன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டார். ரசிகர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இயக்குநர் பிரதீப் ரங்கநாதன் நடிகராகவும் வெற்றியாளராக வலம் வருகிறார். அவரது 3 படங்கள் 100 கோடிக்கு மேல் வசூலித்தன. தற்பொழுது மீண்டும் ஒரு படத்தை இயக்கி நடிக்க உள்ளார் பிரதீப். மறுபக்கம் சத்தமின்றி தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை துவங்கி மமிதா பைஜு நடிக்கும் படத்தை தயாரித்து வருகிறாராம். விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்கின்றனர். ஜெகதீஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இரட்டையர் படம் ஜூன் 5 ரிலீஸ் ஆகிறது. இயக்குநர் கூறுகையில், தமிழ் சினிமாவில் இதுவரை வந்த த்ரில்லர் படங்களிலிருந்து மாறுபட்டு அம்மாவுக்கும் இரட்டை பெண் குழந்தைகளுக்குமான அன்பும் உறவும் மையமாக கொண்டு சைக்கலாஜிக்கல் படமாக உருவாகியுள்ளது.
அம்மாவாக அபிநயாவும், இரட்டை குழந்தைகளாக அனுமிதா, அனுஷிதா நடித்துள்ளனர். 21 நாளில் படப்பிடிப்பு முடிந்துள்ளது என்றார். பாண்டிராஜ் இயக்கத்தில் ஜெயராம், ஊர்வசி, சஞ்சனா, அந்திகா, மிஷ்கின் நடிப்பில் உருவாக்கியுள்ள படம் பரிமளா அண்ட் கோ. குடும்பத்திற்குள் ஒரு கொலை நடக்கிறது, அதை செய்தது யார் என்கிற கதையில் டார்க் காமெடி படமாக உருவாகியுள்ளது. இந்த வாரம் மே 28 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் குறைவான தியேட்டர்கள் கிடைத்ததால் ரிலீஸை ஜூன் 5க்கு தள்ளி வைப்பதாக அறிவித்துள்ளனர். RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா, த்ரிஷா நடித்து சமீபத்தில் வெளியான கருப்பு படம் வெற்றியை பெற்றுள்ளது. இது த்ரிஷாவிற்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது. ரசிகர் ஒருவர் த்ரிஷாவிற்கு கருப்பு ஸ்டார் என்ற பட்டத்தை தந்துள்ளார். இதை பார்த்து மகிழ்ந்த அவர், இது மிகவும் அழகாக இருக்கிறது, நன்றி என பதிலளித்துள்ளார். சென்னையில் நடந்த உயிர் இணையே என்ற ஆல்பம் வெளியீட்டு விழாவில் பேசிய கங்கை அமரன், இசைத்துறையிலும் AI வந்துவிட்டது. உண்மையில் இது நம்மை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை நம்பினால் நம் மூளை வேலை செய்யாது. என் அண்ணன் இளையராஜா பற்றி அவ்வப்போது தவறான செய்தியை பரப்புகிறார்கள். அண்ணனுடன் மூத்த மகன் கார்த்திக் ராஜா இருக்கிறார். இளைய மகன் யுவன் துபாயில் இருக்கிறார். சிம்பொனி, கச்சேரி, சினிமா என அவர் பிஸியாக இருக்கிறார். அவரை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பாதீர்கள் என்றார்.